குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் வைகாசி மாதம் 5ஆம் தேதி 18/5/2024 சனிக்கிழமையாகின்ற 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்துடலாம். கூடவே இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை, பஞ்சாங்க நிலை மற்றும் இன்றைய நாளுக்குண்டான சுப நேரங்கள், மேலும் ஒரு ஜோதிட குறிப்பும் பார்த்துருவோம். இன்றைய பஞ்சாங்க நிலை, இன்றைய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம், நள்ளிரவு 12:23 வரை. இன்றைய திதி தசமி திதி காலை 11:23 வரை. இன்றைய கரணம் கரசை கரணம் காலை 11:23 வரை. இன்றைய நித்திய நாமயோகம் ஹர்ஷனம் நாமயோகம் காலை 10:28 வரை. இன்றைய சுப நேரங்கள் சனிக்கிழமையாக இன்று காலை 7 மணி முதல் 7:30 வரையும், 10:30 முதல் 1 மணி வரையும், மாலை 5 மணி முதல் 7:30 வரையும், இரவு 9 மணி முதல் 10 மணி வரையும் சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை: மேஷத்தில் புதன் சுக்கிரன் இணைவு, ரிஷபராசியில் சூரியன் குரு இணைவு, கன்னி ராசியில் சந்திரனும் கேதுவும் இணைவு, கும்ப ராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு செவ்வாய் இணைவு. இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில தான் இன்றைய நாளானது துவங்குது. மேலும் 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன் இன்றைய கிரக நிலைகளின் அடிப்படையில எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல மேச ராசி. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் அப்படின்னு சொல்லி எந்த விதமான சலனமும் இல்லாம மனசுக்கு எது சரின்னு படுதோ, என்ன நீங்க மனசுல நினைக்கிறீங்களோ அப்படியே ஓப்பனா தெளிவா பேசக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடக்கூடிய ஒரு அற்புதமான சூழல். அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தடைப்பட்ட தனவரவு அப்படிங்கிறது உண்டாகக்கூடிய ஒரு சூழல். பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. உங்களுடைய பேச்சு அனுபவம் வாய்ந்த பேச்சாக இருக்கும் இன்றைய நாள் அப்படிங்கிறத சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததா ரிஷபராசி. உறவுகள் முழு ஆதரவை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. தாய் வழி தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல். தாயினுடைய பாசம் முழுமையாக கிடைக்கும். வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது சுயமான முடிவுகள் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்ததுன்னா அது இன்றைக்கே அதை செய்யறது நல்லது. அதே போல உங்களுடைய திறமைக்கான முழுமையான அங்கீகாரம் கிடைக்கும். இன்றைய நாள் சற்று கோபம் அதிகரிக்கும். கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசுவீங்க. முன்கோபத்தை தவிர்க்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மையை தரும். மற்றபடி எந்த தொந்தரவும் இல்லை. அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததான் மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, புதியதாக எந்தவித முயற்சியும் எடுக்காமல் இந்த நாளை கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டு. ஏன்னா புதுசா ஏதாவது ட்ரை பண்றோம் அப்படிங்கும்போது அதன் மூலமாக தேவையில்லாத அலைச்சலும் செலவுகளும் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது. முக்கியமா சகோதர வழியும் மாமனார் அப்படிங்கிற உறவு வழியுமே செலவுகள், மருத்துவ செலவுகள் கூட வரலாம், வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. கொஞ்சம் சரியா மேனேஜ் பண்றதுக்கு உண்டான வேலையை செய்யுங்க. மனம் விரும்பி செலவுகளை செய்வீர்கள். தேவையான விஷயமா அது அந்த செலவுகள் உங்களுக்கு அதனால ஆதாயம் உண்டு அப்படிங்கிறத பார்த்துட்டு செய்யறது நல்லது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததா கடகராசி. இந்த பேசியே உங்களுடைய காரியத்தையெல்லாம் சாதிச்சுக்குவீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது இன்று உங்களுக்கு பலிதமாகக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி உங்களுடைய பேச்சால அதை உங்களுக்கு சாதகமா லாபத்தோட மாற்றி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது. இதுல இன்றைய நாள் உங்களுக்கு எந்த தொந்தரவுகளும் இல்லை. எது தொட்டாலும் அது உங்களுக்கு ஜெயத்தை மட்டுமே தரும் அப்படிங்கிறத சொல்லுது. வருமானம் உயர்வதை சொல்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சந்தோஷமான சூழல்கள் நடப்பதை சொல்கிறது. பாலிய நண்பர்களை பார்த்து பேசி பழகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம்
கருமை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததா சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். முழுக்க முழுக்க தொழில்சார் சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல். எடுத்த காரியத்தை எப்படியாவது ஜெயிச்சிடணும், எப்படியாவது நடத்தி காட்டிக்கணும், எப்படியாவது முடிச்சிடணும்னு சொல்லி அவ்வளவு ஸ்ட்ராங்கா முயற்சி பண்ணி அதை பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. தொட்ட காரியம் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடந்தேறும். எந்தவித கவலையும் இல்லாம அப்படியே சூப்பரா இன்றைய நாள் கடந்து போயிடலாம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததா கன்னிராசி. மேலதிகாரிகள், வயது மூத்த நபர்கள், தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக தேவையில்லாத அலைச்சலும் டென்ஷனும் வருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிச்சு உங்களுடைய அந்த கௌரவம், அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்தை காப்பாற்றுவதற்காக பல வகையில முயற்சி செய்வீங்க. கண்டிப்பா உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் பலவிதமான அலைச்சலுக்கு பின்பு மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததா துலா ராசி. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாள் இன்னைக்கு. இப்படி பண்ணா அப்படி கிடைச்சிடும், 1000 போட்டா 10,000 கிடைக்கும், 2000 போட்டா 30,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான லாபத்தை எதிர்நோக்கி செய்யக்கூடிய எந்த விதமான விஷயமாக இருந்தாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை தந்துவிட்டு போகும். அரசாங்க அரசியல் வழியில் கூட தொந்தரவுகள் அது ஏற்படுத்திடும். அரசு தண்டனை கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாயிடும். இன்றைய நாள் அதிகப்படியான ஆசை தேவையற்ற பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. முக்கியமா தந்தை, ஒரு ஆண் வர்க்கத்தின் மூலமாக இந்த தொந்தரவுகள் உங்களை தேடி வருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. ரொம்ப நிதானமா கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். மேலும் இந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததா விருச்சிக ராசி. முழுக்க முழுக்க தொழில்சார் சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல். உங்களுடைய காரியங்களை நினைச்சபடி வெற்றி காணக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாள் உண்டு. உங்களுடைய தொழில்ல உங்களுக்குன்னு ஒரு தனி பெயர் மதிப்பு இன்றைய நாள் உருவாக்கப்படும். அனைத்தும் உங்களுடைய செயலினால். தொழில் சார்ந்து வெளியூர் வெளிமாநில பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் உண்டு. கூட்டு தொழில் செய்யும் எண்ணம் இன்றைய நாள் மனசுக்குள்ள வந்துடும். வாழ்க்கை துணை உங்களுடைய தொழிலுக்கு முழு ஆதரவு தருவார்கள். அவர்களுடைய பேச்சை கேட்டு நடக்கும்போது இன்னுமே தொழில் விருத்திக்கு உண்டான வழிகள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறது சொல்லுது. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். காரணம் ஈகோ. நான் பெருசா நீ பெருசா அப்படிங்கிற ஈகோ. ஸோ அதை மட்டும் விட்டு கொடுத்து 2 பேரும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத நினைச்சு அடுத்ததா தொழில போக்கஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் முழுக்க வெற்றி உங்களுக்கு உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. தனுசு ராசி. வயது மூத்த நபர்கள் மூலமா, மேலதிகாரிகள் மூலமா எதிர்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சூழல். சின்ன சின்ன எதிர்ப்புகள் அவர்களால் வரும். இல்ல அவர்களே எதிரிகளாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஆனா அதை பத்தியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்று எவ்வளவு பெரிய எதிர்ப்பாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் அவர்களை எளிதில் ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். கொஞ்சம் ஒர்க்லோட் அதிகமா இருக்கும். நம்ம செய்யக்கூடிய வேலை மற்றவங்களுக்கு இப்பதான் போய் சேரும். இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல பெயர் மற்றவங்களுக்கு போய் சேரக்கூடிய நாள் இன்னைக்கு. எதிர்ப்புகளை ஜெயிச்சு நினைச்ச காரியத்தை நினைச்சபடி முடிச்சு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததான் மகர ராசி. மனசுக்குள்ள 1008 விஷயங்கள் நெகட்டிவா உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. அப்போ இன்றைய நாள் என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, மனசை தெளிவா வச்சுக்கோங்க, சுத்தமா வச்சுக்கோங்க. புதுசா அதை இதையும் யோசிக்க வேண்டாம். ஆல்ரெடி என்ன நடக்குதோ, என்ன இயல்போ அதை அப்படியே ஏத்துக்கிட்டு போறது நல்லது. இல்லை அப்படின்னா தேவையில்லாத மனக்குழப்பமும் தேவையற்ற மன அழுத்தத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல். குழந்தைகளினுடைய உடல்நிலையில அக்கறை வேணும், நல்லா பார்த்துக்கோங்க.
மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்ததா கும்பராசி. கும்பராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இன்றைய நாள் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல நாள் தான். உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. சொந்த இடத்தை விட்டு வெளியூர் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சொந்த வீட்டு வாசம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இல்லை இங்க இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட பேசி மகிழக்கூடிய அமைப்பு, தாயாருக்கு சற்று உடல்நிலை சீராகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சொல்கிறது. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் முழுமையாக கிடைக்கும். வீடு, வண்டி, வாகனம், சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் அதை சரி செய்வதற்கான எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்று உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்ததான் மீன ராசி. அக்கம் பக்கத்தினர்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதம் செய்யக்கூடாது. தவறான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தக்கூடாது. மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடும். அதனால அக்கம் பக்கத்தினர் கூட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்துடும். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். புதுசா ஏதாவது முயற்சிகள் எடுக்கிற மாதிரி இருந்தா எடுக்கலாம். ஆனா அதை செயல்படுத்துறதுக்கு நிறைய எதிர்ப்புகள் உருவாகும். அந்த எதிர்ப்புகளை தாண்டி தான் அதை நீங்க செயல்படுத்திக்க கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. கடினமான முயற்சி தேவை எந்த ஒரு விஷயத்துக்கும் அப்படிங்கிறத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. இன்றைக்கு ஒரு ஜோதிட குறிப்பு பார்த்துருவோம். சார், வாட்ச் வீட்டில் எங்கே சார் மாட்டுறது? வால் கிளாக் இருக்கு இல்லையா, அது எங்கே மாட்டுறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சிம்பிள். உங்களுடைய வீட்டினுடைய தெற்கு சுவர் இருக்கு இல்லையா, தெற்கு சுவரில் வாட்ச் மாட்டணும். அது ரவுண்டாக இருந்தாலும் சரி, சதுரமாக இருந்தாலும் சரி, என்னை பொறுத்தளவுக்கு வாட்ச் ரவுண்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னோட சஜஷன் இது. அப்போ அந்த வாட்சை கொண்டு போய் தெற்கு புறம் இருக்கக்கூடிய செவரில் ஆணி அடிச்சோ என்ன பண்ணியோ மாட்டுங்க. தெற்கு புறம் இருக்கக்கூடிய செவத்துல மாத்தினீங்கன்னா அந்த வாட்ச் வடக்கு பார்த்து இருக்கும். ஸோ இது வீட்டில் செல்வ வளத்தையும் நோய் நொடியற்ற தன்மையும் ஏற்படுத்தும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. சரியா அதை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.